ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பிரியாணி என்ன பார்க்க போகிறோம். அது எங்கள் ஆச்சி சூப்பராக ஊரில் பண்ணிடுறாங்க போல். ஆனால் நான்லாம் சாப்பிட முடியல, ஏன்னா நான் இந்தியா பிரியாணி சொன்னது. ஆனால் சூப்பர் டேஸ்ட் காய்ஸ். பன்னீர் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, அதனால் ப்ரெட்டு கொஞ்சம் கோதுமை ப்ரெட்டு கொஞ்சம் மசாலா போட்டு வதக்கி உள்ள கலக்குவோன்னு பார்த்தேன். காலைமான் பிடி அரிசி எடுத்துருக்கேன். பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. 2 பல்லாரி 4 தக்காளி போட்டேன். வாசனை பொருட்கள் பூரா தாளிச்சிருக்கேன். பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் அந்த பிரியாட்டை வாங்கல அந்த மசாலா போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கட்டி தயிர் ஊற்றி அரிசியை போட்டேன். உப்பு போட்டிருக்கேன். இனிமேல் மூடத்தில் இலை போட்டு இந்த பன்னீரையும் இந்த கோதுமை புரட்டையும் உள்ளே போட்டு கிண்டி விட்டு முக்காப்பரும் சோறு வெந்த உடனே அதையும் மேலே போட்டு இலை போட்டு மூடி தம்மு மாதிரி வச்சு விட்டுறலான்னு பார்க்குறேன். சரியாக வருமா? இதுனா 2 நேரத்துக்கு சாப்பிடுவியாவே. நாங்கள் ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவோம். பத்தாததுக்கு நைட்டுக்கு இது வச்சுக்கலாம், மாவு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சு விட்ருவோன்னு பார்க்குறேன். இப்போ ரைட்டாக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் தயிர் அதிகமாக தான் ஊற்றி போடுவோம். இது ஓகே. இப்போ பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எடுக்க போகிறேன். வாவ், ரசமாக நல்லா இருக்குது. இப்போ இலையை எடுத்துட்டேன். சூப்பரான பன்னீர் பிரியாணி ரைட்டு கரெக்டாக வந்துருச்சு. நாங்கள் சாதாரண கர்நாடக பொன்னி அரிசியில் தான் போட்டோம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். அடி லைட்டாக பிடிக்க தான் செய்யும், அதை எடுத்துடலாம், அது ஒன்றும் இல்லை. லைட்டாக தான் விட்டோம், ரொம்ப இது இல்லை. கரெக்டாமல் பார்த்து பக்குவமாக சரி ஓகே.